நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம மினிமலிசம், அதாவது ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். மினிமலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறது. அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, வெற்றி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம இன்னைக்கு ரொம்ப வேகமாக விரைவான ஒரு வாழ்க்கையில் நிறைய பணம், பதவிகள் அப்படின்னு தேடிட்டு மனநிறைவு அடையாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மினிமலிசம் அப்படின்றது ஒரு வித்தியாசமான முறை. அதாவது இருக்கிறத கொண்டு, குறைவாக இருக்கிறத கொண்டு எப்படி அதிகமாக சந்தோஷம் அடைவது அப்படின்றது தான் இந்த மினிமலிசம். என்றைக்குமே எதையுமே குறைத்து எளிமையாக ஒரு வாழ்க்கை நடைமுறையை நம்ம பின்பற்றணும். இப்போ வாழ்க்கையில் தேவையில்லாத பொருள் மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத மன கஷ்டங்கள், உணர்ச்சிகள் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கினா நம்ம நிஜமாவே கனவுகளும் நோக்கங்களும் அதிக நேரத்தை செலவு பண்ண முடியும். தேவையில்லாதது, முக்கியமல்லாத விஷயங்களில் நம்மளோட மனசையோ நம்மளோட வேலையையோ செலவு பண்ணாமல் தேவையானதுக்கு செலவு பண்ணி இதனால் மிச்சம் கிடக்கக்கூடிய நேரங்களை நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கும், நம்மளோட சொந்தங்களோட ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கும், நம்மளோட வேலை பற்றி நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம வாழ்க்கையில் எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிடலாம்? நம்மளுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அது முக்கியமானது. நம்மளுக்கு எது தேவைப்படுமோ அது முக்கியமானது. தேவை அப்படின்றது வேற, ஆடம்பரம் அப்படின்றது வேற. இது ரெண்டுக்கும் உள்ளான வித்தியாசம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் பொருட்கள் மேலே அதிகமாக மனசை வைக்காம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்கள், அதை சார்ந்து நம்ம வாழணும். எளிமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம மனசை முழுசாக செயல்படுத்தி அதிலிருந்து 100% எஃபர்ட்டை வெளியில் எடுக்கிறது. ரத்தன் டாட்டா, அப்புறம் ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் ரொம்ப எளிமையாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்மளும் எளிமையாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் நம்மளோட மன நிறைவை அடைய முடியும். நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னே அது நமக்கு கட்டாயம் தேவைதானா, அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அதுக்கு பிறகு வாங்குவோம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கணும். அப்போது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குகிற ஒரு விஷயம் குறைக்கப்படும். அடுத்து டயத்தை எப்படி கம்மியாக செலவு பண்ணணும். நம்மளுக்கு தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் செயல்படாமல் இருந்தாலே நம்மளுக்கு நேரம் மிச்சமாகும். டிஸ்ட்ராக்டர்ஸை ரிமூவ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் இருந்து. அது டிவியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு டைம் பாஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், இல்லை ஒரு இடத்த சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி நேரத்தை நம்மளுக்கு பிரயோஜனப்படுறபடி யூஸ் பண்ணணும். எப்போவுமே நம்மளை நாமளே பிஸியாகவே வச்சுக்கிடணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதனால் நம்மளுக்கு இந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தன்னாக்கில் கட்டாகி போயிடும். தேவையில்லாத நினைவுகள் கூட நம்மளுக்கு வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத ஃபோட்டோஸ் இருக்கும், ஜிமெயிலில் தேவையில்லாத மெயில்ஸ், அன்வான்ட் மெயில்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஒன்றை கிளியர் பண்ணலாம். ஒரு நாளும் ஒரு வேலைகள், ஏதோ ஒரு வேலையை எடுத்து வச்சு நம்ம பிஸியாக வச்சுக்கிடணும். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்மளோட மனசு, நம்மளோட நேரம், நம்மளோட வலிமை இது எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொணர முடியும். அதனால் நம்ம எல்லாருமே இந்த மினிமலிசம் டெக்னிக், அதாவது லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் அதை சந்தோஷமாக ஒரு தருணத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வோம். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.